தெய்வத்தால் ஆகாதெனின் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். எப்படி தேர்தல் களம், இந்த புதிய மாற்றம், இந்த புதிய ஆட்சி பெண்களாலும் இளைஞர்களாலும் உருவாக்கப்பட்டது. இந்த ஆட்சி வந்ததுக்கு பெண்கள் தான் காரணம். அதனாலதான் எல்லாம் இங்க ஃபுல்லா பெண்கள் தான் உட்கார்ந்துருக்கீங்க. என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, இளைஞர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதோடு சேர்ந்து ஒரு கூட்டணியோட நம்ம ராஜேஷ்குமார் அண்ணன், மூத்த அரசியல் தலைவர், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை ஒரு நிர்வாக மாற்றத்திற்காக, ஒரு ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுக்கறதுக்காக நம்மளுடைய தலைவர் முதலமைச்சருடைய தலைமையில செயல்பட்டு இருக்கோம். கண்டிப்பா உறுதியா சொல்றோம், நம்மளுடைய அண்ணனோட ஆட்சி உங்க ஆட்சி தான். இதுக்கு முன்னாடி பல்வேறு அரசியல்வாதிகளை பார்த்திருப்பீங்க, யாரையோ பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த ஆட்சி பெண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும், குறிப்பாக மலைவாழ் மக்கள் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சருடைய குறிக்கோள் என்ன? திருவண்ணாமலையும் வட மண்டலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும், விழுப்புரமா இருக்கட்டும், தருமபுரி ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், கிருஷ்ணகிரி ஆகட்டும், இந்த மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டிலேயே 5 மண்டலத்திலேயே அதிகமான வறுமை இருக்கக்கூடிய பெண் கல்வினா ஹையர் எஜுகேஷன், மேற்படிப்பு, ஸ்கூல் முடிஞ்ச உடனே பள்ளி ஸ்கூல் முடிஞ்ச உடனே மேற்படிப்பு, காலேஜ் போகாம இருக்கிறது, வேலைவாய்ப்பு, பெண்கள் வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி வட மாவட்டங்கள்ல, வட மண்டலங்கள்ல அதிகமான போதை பழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மது விற்பனை, கள்ளசாராயம், இதுக்கெல்லாம் காரணம் எந்த இடத்துல எந்த மாவட்டம் பின்தங்கி இருக்கோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க, முக்கியமான காரணம் என்ன? இல்ல, கட்சியை விட்டுருவோம். முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த இடத்துல பெண்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் பட்டா முறையா கொடுக்கப்படல. மலைவாழ் மக்கள் 50 வருஷமா 60 வருஷமா இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் சரியாக பட்டா கொடுக்க முடியல. உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகள் இருக்கு. இந்த 50 வருஷமா ஆண்ட அரசுகள் ஒரு கரெக்டா ஒரு பிளான் பண்ணி, ஒரு ஸ்கீம் போட்டு, ஒரு துறை சார்ந்த முடிவு எடுத்து, மலைவாழ் மக்கள் எங்கெல்லாம் 50 வருஷமா 60 வருஷமா வாழ்றாங்களோ அதோட கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு வாழக்கூடிய உரிமையை இன்னும் நிலைநாட்ட முடியல. இன்னும் சாலை வசதிகள் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் வரல. இது என்னுடைய 2வது விசிட். எந்தெந்த இடத்துல சாலை வசதிகள், கள்ளக்குறிச்சி போயிருந்தோம், இப்ப ஜவாது மலை வந்திருக்கோம். உறுதியா சொல்றோம், நம்மளுடைய அண்ணன் ஜோசப் விஜயனுடைய ஆட்சி எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் பெண்களுக்கு கல்வி இல்லையோ, எங்கெல்லாம் கள்ள சாராயமும் போதை பழக்கம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது உறுதியா ஒவ்வொரு அரசுடைய நிகழ்ச்சிகளிலும் சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். நம்மளுடைய அண்ணன் கலெக்டர்களிடம் பேசி, இங்க ஸ்கூல் இல்லைன்னா என்ன ஸ்கூலை கொண்டு வரலாம், விளையாட்டு திட்டங்கள் என்ன கொண்டு வரலாம், பெண்களுக்குன்னு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலாம். ஏன் பெண்களுக்கு திட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்றோம்னா, திருவண்ணாமலையிலையும் வட மண்டலத்திலையும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இது வரைக்கும் ஆண்ட அரசுகள் மறைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப லேட்டஸ்டா நடந்த மாவட்ட ஆட்சி தலைவர் மீட்டிங்ல கூட மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு போனோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கிட்டையும் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் நான் கொடுக்கிறேன். அவர் ஒரு செய்தி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நம்ம அண்ணன் ஜோசப் விஜயனை பிடிக்கும்ல, உங்களுக்கு அவர் ஒரு செய்தி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. என்ன செய்தினா, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாத்துக்கும் ஒரு செய்தி சொல்றோம். தமிழ்நாட்டிலேயே அதிகமா வட மாநிலத்துல, குறிப்பாக திருவண்ணாமலை, தருமபுரி, இந்த மாதிரி ஊர்கள்ல 14-15 வயசுலயே பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துறீங்க.
அதை இனிமேல் செய்யக்கூடாதுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு ஆண் படிச்சு 18 வயசுக்கு மேல வேலைக்கு போலான்னு நினைக்கும் பொழுது ஒரு பெண்ணும் படிக்க முடியுங்கிறத இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நம்பணும். அதனால உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், அந்த கடைசியா உட்கார்ந்திருக்க எல்லா தாய்மார்களுக்கு வேண்டுகோள், அரசு சார்பா பெண் குழந்தைகளுக்கான படிப்புக்கும் உயர்கல்வி, அதாவது அவங்க காலேஜ் போய் சேர்ந்து படிக்கிறதுக்கும் காலேஜ் போய் அவங்க வேலைக்கு போறதுக்கும் அமைச்சராகிய நானும் சரி, ஏன் முதலமைச்சரும் சரி, இங்க இருக்க கலெக்டர் மேடம் சரி, நாங்க உறுதி எடுத்துக்கிறோம், நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம். திருவண்ணாமலையில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நாங்க உறுதி எடுத்துக்கிறோம். ஆனா நீங்க மாறணும். பெண் குழந்தை இந்த வில்லேஜ் எல்லாம் சொல்லுவீங்களே, பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு வேலை படிப்பு. இன்னைக்கு பெண்கள் தான் நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை கொண்டு வந்ததே பெண்கள் தான். அப்ப பாத்துக்கோங்க, பெண்களோட சக்தி என்னன்னு பாத்துக்கோங்க. ஒரு பெண் கல்யாணம் ஆறதுக்கு மட்டும் நீங்க குழந்தைய உருவாக்கல. இந்த நாடு வளர்ச்சி அடையணும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா பெண் குழந்தை படிச்சு உயர்கல்வித்துறையில அவங்க படிச்சு நல்ல வேலைக்கு போகும் பொழுது கண்டிப்பாக திருவண்ணாமலை மட்டும் இல்ல, தமிழ்நாடுமே உயர்ந்து நிற்கும். இது நம்மளுடைய முதலமைச்சர் இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தேவையான திட்டங்களை கூடிய விரைவில் நம்ம முதலமைச்சரானே சட்டசபையில சொல்லுவார். அதனால தைரியமா பெண் குழந்தைகளை 15-16 வயசுலயே திருமணம் செய்யாதீங்க. திருமணம் செஞ்சா ஒரு ஆண் மட்டும்தான் பாத்துக்க முடியுங்கலாம் கிடையாது. ஒரு பெண் படிச்சுட்டா அந்த பெண் இன்னொரு ஆணையும் பாத்துக்க முடியும். அந்த பெண்ணுக்கு எல்லா தைரியம் இருக்கு. ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அம்மா 4 குழந்தைய வளர்க்க முடியுது இல்ல, ஒரு அம்மா 4 ஆண் குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்க முடியுது இல்ல. நீங்க ஆக்குறீங்களா இல்லையா சொல்லுங்க. நீங்க தானே ஆக்குறீங்க. உங்க பையன் படிச்சு காலேஜ் போய் கவர்மெண்ட்ல போய் சேர்ந்துட்டா நான் தானே வளர்த்தங்கிறீங்க. இப்ப ஒன்னே எங்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக ஒன்னே சொல்லுங்க. என் பெண்ணை படிக்க வச்சேன், என் பொண்ணை காலேஜ் படிக்க வச்சேன், என் பொண்ணு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்கிற ஒரு சிந்தனையை இந்த திருவண்ணாமலையில இந்த ஜவாது மலையிலிருந்து உருவாக்கணும். முக்கியமா இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்ல எல்லா நிறைய இடத்துல குழந்தை திருமணம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப உங்களுக்காக திட்டங்களை கொண்டு வரதுக்கு தான் அமைச்சர்லாம் விட்டுருங்க, அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் விட்டுருங்க. என்ன உங்களை ஒரு தம்பியா பாருங்க, இல்ல ஒரு அண்ணனா பாருங்க, இல்ல ஒரு சகோதரனா பாருங்க. நாங்க எல்லாம் உங்களுக்காக வந்திருக்கோம். இந்த அமைச்சர்லாம் அப்புறம் தான். உங்கள ஒரு ஆள் மாசத்துல 2 நாள் இங்க வருவேன், திருவண்ணாமலை ஜவாது மலை இங்க வருவேன். உங்களை தேடி நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஆனா யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணி வச்சீங்க இல்ல, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிற மாதிரி நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நான் நிப்பேன் வீட்டுக்குள்ள. அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு நான் நிப்பேன். போலீஸ்லாம் வராது, நான் நிப்பேன். அண்ணனா நான் நிப்பேன். உங்களால முடியலையா, நான் அரசு அந்த பொண்ணை நான் தத்து எடுத்துக்கிறேன், விட்டுருங்க அப்படின்னு நாங்க ஹாஸ்டல்ல உருவாக்குறோம். பெண்களுக்கான ஹாஸ்டல்ல உருவாக்குறோம். வறுமைதான் புரிஞ்சுக்கிச்சு. தமிழ்நாடு முழுவதும் வட மாநிலங்களிலிருந்து பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் இருந்து வேலைக்கு இங்க வராங்க. ஆனா வட மாவட்டங்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு கர்நாடகாவுக்கு வேலை போயிட்டு இருக்கோம். எல்லாரும் இங்கிருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல அரசா இது மாறும். நீங்க எந்த ஊருக்கு நீங்க போக வேண்டாம், இதே ஊர்ல நீங்க வேலை செய்வீங்க. கர்நாடகாக்கோ ஆந்திராக்கோ நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான திட்டங்கள் வரும். திட்டங்கள் வரும் பொழுது வேலை செய்யறதுக்கு படிப்பு வேணும், அதுக்கு படிக்கணும். ஸ்கூல் முடிச்ச உடனே ஸ்கூல் முடிச்சுட்டா போதும் பெண் குழந்தைங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. சென்னை மாதிரி இருக்க ஊர்ல எல்லாம் 100% பெண்கள் போய் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்றாங்க, கல்லூரிக்கு போறாங்க. கல்லூரி முடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரி சென்னை மாதிரி திருவண்ணாமலை மாறணுங்கிறதுக்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் என்னை இங்க அமைச்சிருக்கிறார். நம்மளுடைய வேலை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அதுக்கு பட்ஜெட் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கிராமமா நானே வரப்போறேன். உங்களை பாக்குறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு வரப்போறேன். நடந்தே வரப்போறேன். திருவண்ணாமலை முழுசு நடந்தே வரப்போறேன். விவசாயிகள் பிரச்சனையா உடனே முதலமைச்சர் கொண்டு போவோம். மேல்மா பிரச்சனை உடனே மேல்மாக்கு போகணும். நானும் கலெக்டர் மேடமும் போனோம். முதலமைச்சருடைய குறிக்கோள் எந்த விவசாயி கிட்டையும் அழுத்தம் கொடுத்து தொழில் லேண்ட் வாங்கக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது. கவலைப்படாதீங்க. எந்த விவசாயியும் போலீஸ் காவல்துறை வச்சு எந்த அழுத்தம் கொடுக்க மாட்டோம். மேல்மா விவசாயிகள் சந்தோஷமா இருக்கலாம். அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு தண்ணி பிரச்சனை இருக்கா,
இல்ல பெண்களுக்கு வந்து கல்லூரியில சேர்க்கணுமா, எத்தனை காலேஜ் வேணும், இதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு உங்களை தேடி நான் நடந்தே வரப்போறேன், உங்களை பார்க்க தான் வரப்போறேன். எப்படி குழந்தை திருமணம் பெரிய பிரச்சனையும் இன்னொரு பெரிய பிரச்சனை அது கிரைம்னு சொல்றோம். கவர்மெண்ட் பக்கத்துல இருந்து என்ன டிக்ளேர் பண்றோம்னா, அரசு பக்கத்துல என்ன சொல்றோம்னா, அது வந்து ஒரு குற்றம். என்ன குற்றம்னா, திருவண்ணாமலையில் அதிகமா நடந்துட்டு என்ன குற்றம்னா, மைனர் கேர்ள்ஸ், அதாவது 15-16 வயசு பெண் குழந்தைகள் கருவுறது, கன்சீவ் ஆகிறது. குழந்தை திருமணம் எப்படி தவறோ, 15-16 வயசு பெண்கள் கிட்ட அது காதல் சொல்லியோ இல்ல குழந்தை திருமணம் சொல்லியோ இல்ல தெரிஞ்ச மாமா சித்தப்பா ஏதோ ஒன்று சொல்லியோ அந்த 15-16 வயசு குழந்தை கிட்ட உடல் உற வச்சு அந்த குழந்தையை கருவுற வைக்கிறது மிகப்பெரிய குற்றம். அந்த கருவுற்று அந்த குழந்தையை அரசு தத்தெடுத்து 18 வயசு முடிஞ்ச உடனே இன்னொரு சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு. யாருக்கு எந்த ஆண் அது காரணமோ அதே ஆணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கான கல்வி மறுக்கப்படுது, ஒரு பெண்ணுக்கான வாழக்கூடிய உரிமை மறுக்கப்படுது. 15 வயசு 16 வயசுல குழந்தைய பெக்கும் பொழுது அந்த பெண் வந்து மேற்பரப்பு படிக்கணும், காலேஜ் போகணும், அந்த சிந்தனை உடைக்கப்படுது. அது முடிஞ்ச பிறகு ஒரு வேலைக்கு போகணும், அப்படி சிந்தனை உடைக்கப்படுது. 15-16 வயசுல குழந்தை திருமணம் எவ்வளவு தவறோ, 15-17 வயசுல ஒரு குழந்தையை கருவுற வைக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, அது ஒரு பிஞ்சு குழந்தை. அந்த குற்றத்தையும் இங்க இருக்கக்கூடிய எஸ்பி சார் கிட்டையும் கலெக்டர் மேட்டும் சொல்லியிருக்கோம், அப்படி தவறு செய்பவர்களை கைது செய்யப்படணும். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களையும் சொல்றோம், தன்னுடைய பெண் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூல் முடிச்ச உடனே, பள்ளி முடிச்ச உடனே காலேஜ் போனோம், நீ நல்லா படிமா, உங்களுடைய ஆண் குழந்தையை எப்படி படிக்க வைக்க நினைக்கிறீங்களோ அதே சுதந்திரத்தோட நீங்க படிக்க வைங்க. அதுக்கான கல்லூரிகள், பள்ளிகள், வசதிகள் எல்லாத்தையும் குறிப்பாக வடமண்டலத்துல, திருவண்ணாமலையில, கடலூர்ல, தருமபுரியில, கிருஷ்ணகிரியில கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும். அது முதலமைச்சரோட கவனத்திற்கு கொண்டு போவோம். முதலமைச்சர் எங்கெல்லாம் வருமருக்கோ அங்கெல்லாம் திட்டங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஆட்சியை உருவாக்குனது நீங்க தான் இந்த ஆட்சியை நடத்த போறீங்க. ஒரு சின்ன பிரச்சனைன்னு நீங்க அப்டேட் பண்ணா கூட முதலமைச்சர் வந்து சோசியல் மீடியா பார்த்துட்டு அந்த ஊர்ல ஏன் ரோடு இல்ல, ஏன் ஜவாத மலையில வந்து சரியான பள்ளிக்கூடம் இல்ல, உடனே அமைச்சர் போய் பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணனை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஒரு முதலமைச்சரை உருவாக்கி இருக்கீங்க. அதனால இன்னும் கொஞ்ச காலத்து 50 வருஷம் செய்ய முடியாத தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். திலகவதி மேடம் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் தமிழ்நாட்டுடைய டிஜிபி ஆனாங்க. அந்த காலத்துல ஒரு பெண் குழந்தை படிச்சு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி டிஜிபி ஆகுறது எவ்வளவு கஷ்டம். பெண் குழந்தையா, எங்க அம்மா தைரியமா படிக்காதனால சீக்கிரமே கல்யாணம் பண்ணதுனால குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையினாலும் வறுமையினாலும் சீக்கிரமா இறந்துட்டாங்க. நான் ஏன் இதை பத்தி நான் திருப்பி பேசுறேன்னா, இது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நான் எங்க அம்மாவா பாக்குறேன். இதுதான் உண்மை. எங்க அம்மாவுக்கு அன்னைக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க பெரியம்மா மாதிரி அவங்களும் போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் போலீஸ் ஆபீசர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆபீசர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆபீசர் ஆகலாம். இங்க பாருங்க, நம்ம மாவட்டத்துடைய கலெக்டர் யாரு? உங்களை மாதிரி ஒரு பெண் கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு உதாரணம், ஒரு டாக்டர் ஆக்கலாம், ஒரு இன்ஜினியர் ஆக்கலாம், ஏன் ஜெயலலிதா மாதிரி முதலமைச்சரா கூட ஆகலாம் திருவண்ணாமலையில இருந்து. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள் என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு குழந்தையில திருமணத்தை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு படிக்க வைங்க. அதுக்கான எல்லா திட்டங்களும் நாங்க கொண்டு வரோம். ஊழலே இருக்காது, கவலையே படாதீங்க. ஊழலே இருக்காது, ₹1 ஊழல் இருக்காது, எந்த திட்டத்திலையும் ஊழல் இருக்காது. நம்ம அண்ணன் முதலமைச்சர் என்ன வீடு கட்டிக்க கொடு சொன்னாரா? ஊழல் இருக்காது. ரேஷன் கடையா? ஊழல் இருக்காது. இன்னும் 2-3 மாசத்துல பாருங்க, கீழே இருக்க ஊழல் மொத்தமா தூக்கி எறிய போடும். உங்களை தேடி வர எல்லா திட்டங்களும், உங்க பெண் குழந்தைய படிக்க வைக்கணுமா, அதுக்கான திட்டங்கள் வரும். உங்க பெண் குழந்தை படிச்சதுல இருந்து ஸ்கூலுக்கு போய் கல்லூரிக்கு போய் வேலை வரைக்கும் இந்த அரசே தத்தெடுக்கும். நீங்க கவலையே படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களுடைய கணவன்மார்களோ யாரோ இல்ல உங்க குடும்பமோ யாரோ சொன்னா கூட, இல்ல என் குழந்தை படிப்பா, இந்த அரசு புதுசா வந்திருக்க என் தம்பி எங்க அண்ணன் முதலமைச்சரா வந்திருக்காரு சி ஜோசப் விஜய் அண்ணன், அவரு என் குழந்தைய பாத்துக்குவாரு, நம்புங்க. இன்னும் 3-4 வருஷத்துல திருவண்ணாமலை வளர்ச்சி அடைந்த மாவட்டமா மாறும்.